இல்ல அபி, உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் நம்ம மேரேஜை பத்தி பேசி அவசரப்படுத்துறாங்க. தொடர்ந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அபி. உனக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு கண்டினியூஸா எமோஷனல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் செய்யறது சரியான்னு என்னையும் யோசிக்க வச்சிடுறாங்க. உன்கிட்ட பேசி உன் மனசை மாத்தி மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்க வைக்க சொல்றாங்க. அவங்க தான் பைத்தியம், என்ன வேணா பேசுவாங்க. நானுமா பைத்தியம்? நான் ஏன் அதை பத்தி உங்ககிட்ட பேச போறேன்? இதுதான் என் ஃப்ரெண்டு தர்ஷன். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், எப்படி வேணா என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணட்டும். ஆனா ஒரு நாளும் உங்ககிட்ட வந்து நம்ம கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன் அபி. உண்மையிலேயே எனக்கு ஒய்ஃப்னா அது நீதானு நான் எப்போவோ முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு அபி, அவங்க என்ன வேணா பண்ணட்டும், எவ்வளவு வேணா டார்ச்சர் கொடுக்கட்டும். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ கேட்டா போதும். என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன். என் சைட்ல இருந்து உனக்கு எந்த கம்பல்ஷனும் இருக்காது. வெற்றி கூட சேர்ந்திருக்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் நீ பண்ணு. அதுல உனக்கு என் ஹெல்ப் வேணுமா, தயங்காம என்கிட்ட கேளு, நான் பண்றேன். ஆனா இவங்களோட கம்பல்ஷனுக்கெல்லாம் நீ என்னைக்குமே ஒத்துக்காத அபி. உன்னை இவ்ளோ நல்லவனா படிச்ச ஆண்டவன என்ன பேர் சொல்லி கூப்பிடணும்னு தெரியல தர்ஷன். அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் யோசி. கீழே அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் உன்னை பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடுவேன்ற நம்பிக்கையோட இருக்கா. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத அபி. நான் நேரா கீழே அக்கா கிட்ட போய் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லைன்னு தான் சொல்ல போறேன். ஏன்னா உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கா அபி. தேங்க்ஸ் தர்ஷன். இந்த ஒரு வார்த்தை போதும் அபி, நான் என்னைக்கும் உன் கூடவே இருப்பேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பேன். நான் கிளம்புறேன் அபி. உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ தர்ஷன். என்னைக்கு நம்ம ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற டீ கடையில அந்த சிக்கு பிடிச்ச எண்ணெயில சுட்ட பஜ்ஜியும் டூப்ளிகேட் டீ தூள்ல போட்டு அந்த கேவலமான டீயை வாங்கி தர போறேன். ஒருவேளை உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வான்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு சிக்கன் பஜ்ஜியும் டூப்ளிகேட் டீ தூள் டீயும் வாங்கி கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குமே மரண விலாஸ் கேண்டீன், அங்க போயிட்டு அந்த புளிச்சு போன கல் தோசையும் சேர்த்தே வாங்கி தரேன். நான் வரேன் அபி. டேய் தர்ஷன், என்னடா என்னாச்சு? அபிகிட்ட பேசுனியா? பேசிட்டேங்க. என்ன சொன்னா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாளா? அவ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்? நான் தான் கேட்கவே இல்லையே. என்ன சொல்ற தர்ஷன்? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கல்யாணத்தை ஏதோ கடன் அக்ரிமெண்ட் மாதிரிலாம் என்னால நினைக்க முடியாது. யாரையும் கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்கவும் கூடாது. என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? ஒரு ஃப்ரெண்டா அபிகிட்ட என்ன பேசணுமோ அதை பேசிட்டு வந்திருக்கேன். அதான் என்ன பேசி தொலைச்சேன்னு கேக்குறேன். அத பத்தி உனக்கு என்னக்கா? இங்க 1000 கற்பனை இருக்கு, 1000 கனவு இருக்குடா. அதனாலதான் உன்னை கேக்குறேன், என்னத்த பேசி தொலைச்ச? அவளுக்கு ஆறுதலா என்ன பேசணுமோ அதத்தான் பேசினேன். அவகிட்ட என்ன கேட்ட, என்ன பேசணும்னு சொல்லு தர்ஷன். வேற என்னத்த சொல்ல முடியும்? அபி என் ஃப்ரெண்டு, அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுதான் நான் சொன்னேன். அபிக்கு மனசாலையும் சரி அறிவாலையும் சரி வெற்றி தான் ரொம்ப பொருத்தமானவர். அததான் நான் சொன்னேன். எவ்வளவு போராட வேண்டி வந்தாலும் நீ வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் எதுக்குடா அவளை லவ் பண்ற? கல்யாணம் பண்ண அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பெண்ணாத்திக்கிட்டு இருந்த. அக்கா, லவ்னா என்ன? ஒரு பொண்ணோட உடம்ப லவ் பண்றதும் அதை நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுமா? அது இல்லக்கா, அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அஃப்கோர்ஸ் நான் அபியை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சின்சியரா லவ் பண்றேன். அதுக்காக சின்சியரா லவ் பண்றவனுக்கு கல்யாணம் பண்ண ஏன்டா கசக்குது? ஐயோ அக்கா, இதெல்லாம் உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது. லவ்ன்றது ஒரு மனசுக்கான விஷயம். லவ் பண்ற பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்ப மனசுக்குள்ள கசியுமே ஒரு துளி சந்தோஷ கண்ணீர். அத அனுபவிக்கிற சந்தோஷமே வேற.
ஒருவேளை நான் லவ் பண்ற பொண்ணே எனக்கு ஒய்ஃபா வந்தா அது ஒரு போனஸ். நான் அபியை லவ் பண்றேன். அவ லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் அவ சந்தோஷம் இருக்குன்னா அது அவளுக்கு கிடைக்கணும்க்கா. அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன், ஏன் அவளுக்கு துணையா கூட நிப்பேன். அவ்வளவுதான். புரியுதா? புரியுதுடா. உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரமே சேர்க்கணும்னு மட்டும் நல்லா புரியுது. ஏண்டா உலகத்துல லவ் பண்றவெல்லாம் உன்ன மாதிரி தான் அர்த்தம் இல்லாம பேசுவானா? அக்கா, இது லவ்வுக்கு அர்த்தம் தெரியாதவங்க கேட்கிற கேள்வி. இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அப்ப நீ அபிய கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? இதுக்கு மேல வாய்ப்பே இல்லக்கா. தயவு செஞ்சு விட்டுரு. இத பத்தி பேசி அபியோட மனசை இனிமே யாரும் காயப்படுத்தாதீங்க. மனசால ஒருத்தரை லவ் பண்ணிட்டு அவர் கிடைக்காம போறப்ப அதுல வர்ற வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும். அந்த வேதனை அபிக்கு வேண்டாம்க்கா. தயவு செஞ்சு இனிமே யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். வரேன்க்கா. நான் வரேன் அத்தை. நான் போயிட்டு வரேன். அண்ணா அண்ணா வந்துட்டா அண்ணா. வெற்றி அண்ணே, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. உன்னை உள்ளே வச்சு ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேனே. என்ன என்னடா பண்ண முடியும்? இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. சட்டத்தை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்குடா. முக்கியமாக போலீஸ்காரங்க சட்டவிரோதமாக எதுவுமே பண்ண முடியாது. வெற்றி, என்னடா நடந்துச்சு? எங்க போன? என்னாச்சு? போலீஸ் வட்டத்தில் விசாரிச்சா உன்னை சுட்டுட்டேன்னு வேற சொன்னாங்கடா. ஹாஸ்பிட்டல் தேடினாங்களாமே. அண்ணா சுட்டுட்டாங்களா? என்னண்ணா? ஆமாண்ணே, காலில் சுட்டானுங்க. ஐயோ, காலியா? காட்டு எங்க? என்னடா இதெல்லாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைண்ணே, இப்போ பரவாயில்லண்ணே. அட பாவிகளா, அதான் அவனுங்க பயந்து போயிருக்கானுங்க. என்னோட ஜாமீனை கூட அவனுங்க பெருசா அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. இப்ப தாண்டா புரியுது. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? ஆமாடா, கோர்ட்ல ஹியரிங் வந்த போது என்ன கஸ்டடியில் எடுப்பானுங்க, விசாரணைங்கிற பேர்ல ஏதாவது பெருசா டார்ச்சர் பண்ணுவானுங்கன்னு வக்கீல் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில பெயிலுக்கு ஆட்சேபனையே பண்ணல. எப்படிண்ணா? டேய், வெற்றி அவங்க ஷூட்டிங் ஆர்டர் இல்லாம சுட்டிருக்காங்க. இதுல நம்ம விசாரணை வைக்க சொல்லி கேட்டோம்னு வையேன், அத்தனை கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அதனால சுட்டவன் பதவி போனாலும் போயிருடா. நிஜமாவாண்ணா? ஆமாடா, அதனால தான் பயந்து போயிருக்காங்க. வெற்றி, என்னடா கேஸ் போட்டுருவோமா? ஐயோ, போலீஸ் விசாரணைன்னு வந்து அபியும் சேர்த்து விசாரிக்க வேண்டி வரும். பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இல்லைண்ணே, வேணாண்ணே. டேய், என்னடா வேண்டாங்கிற? லட்டு மாதிரி விஷயம். உன்னை துரத்தி வந்த மொத்த டீமையும் உள்ள கூட தூக்கி வைக்க முடியும். அண்ணே, இல்லைண்ணே, இதை எப்படியே விட்டுறலாண்ணே. ஏன் ஏன் வேண்டாங்கிற? என்னடா திடீர்னு போலீஸ்காரங்க மேல பாசம் பொங்குது? ஐயோ, அப்படி இல்லைண்ணே. சுட்டது என்ன வீட்டில் கூட சொல்லலை. இது போலீஸ் கேஸ் ஆகி பேப்பரில் வந்துச்சுன்னா அம்மா ரொம்ப பயந்துடும். வீட்டில் ரொம்ப பயப்படுவாங்க. அதானே? அதுவும் கரெக்டு தான். கல்யாணம் வேற வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா வீட்டில் பயப்படத்தான் செய்வாங்க. அண்ணா அதுக்காக அவனை அப்படியே சும்மா விட்டுறதா? டேய், எதுல நமக்கு லாபம் அதிகம்னு பார்க்கணும்டா. இதை பாரு, இப்போ நிலைமை நமக்கு சாதகமா இருக்கு. அதனால அவங்க நமக்கு பயந்து இனிமே பெருசா எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. போலீஸ் தொந்தரவு இல்லாம கொஞ்ச நாளைக்கு இவன் நிம்மதியா இருக்கட்டும். என்னடா வெற்றி? ஆமாண்ணே, கரெக்ட். ஆமா, உன் காலில் துப்பாக்கியால சுட்டிருக்காங்கல்ல, யாரா உனக்கு வைத்தியம் பார்த்தது? அது நம்ம ஃப்ரெண்டுண்ணே. ஒரு ஆக்சுவலாக டாக்டர். ஒரு எந்த ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவர் தான் நமக்கு ரகசியமாக வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருண்ணே.
எங்களுக்கு தெரியாம அது யாரு புது ஃப்ரெண்டு? ஏய், என் கூட படிச்சவங்க எல்லாரையும் உனக்கு தெரியுமா? சும்மா ஏதாவது ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு வாய மூடு. சரிண்ணே, சரி. அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற? அந்த ரகசியமான ஃப்ரெண்டோட பேரை கூட கேட்க மாட்டேன். போதுமா, விட்டுருண்ணே. டேய் வெற்றி, என்னடா இதெல்லாம்? பின்ன என்னண்ணே, நீ வெளில வந்ததை சும்மா கொண்டாட கூட முடியல, அதை விட்டுட்டு அதை இதுன்னு பேசிக்கிட்டு. சரி, உன் கல்யாண விஷயம் என்னாச்சு? அண்ணா, அது தெரியாதா உங்களுக்கு? ராதாவுக்கு அண்ணனுக்கு இன்னும் 2-3 நாள்ல கல்யாணம். ஏற்பாடெல்லாம் நல்லா தடபடலாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னடா, நான் சொன்னல, அபிகிட்ட நீ பேசுனியா? ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த பேசுனியா? அவளுக்கு ஆல்ரெடி தெரியும்னு. சரி விடு, அதை பத்தி நான் எதுவும் பேசல. இதை பாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அம்மா உறுதியா இருக்காங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை முடி. உனக்கு நல்லதா உட்கார்ந்து பார்க்குற மாதிரி ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி தரேன். இந்த அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் வேண்டாம், புரிஞ்சுதா? நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செய், போதுமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நானே பாத்துக்கிறேன், விடுங்க. ஓ, நீ எவ்வளவு முறுக்கிக்கிட்டாலும் நான் சொல்றது தான் நீ செய்யணும். சரி, வாங்க போலாம். அண்ணே, நான் இன்னும் வந்ததுலேருந்து வீட்டுக்கே போறேனே. பைக் இருக்கு, நான் வீட்டுக்கு பைக்லேயே போயிடுறேன், நீங்க கிளம்புங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி, வரேன். வாங்கண்ணே. காக்கா கத்துது. காலையில இருந்து இந்த காக்கா வேற கத்திக்கிட்டே இருக்கு. நம்ம வீட்டுக்கு உறவுக்காரங்க யாராவது வரப்போறாங்களான்னு தெரியலையே. வேற யாருமா வருவா? வந்தா வெற்றி தான் வரணும். ஒரு பிடி சோறு வச்சா காக்கா திண்டு பறந்து போகுது. அதுக்காக யாரோ வரப்போறாங்க வரப்போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வர்றதுக்கு யாரும் இல்லை. ஏன் இல்ல மாமா? ஒருவேளை அம்மாச்சி கிராமத்துல இருந்து திடுதிப்புன்னு புறப்பட்டு வந்தா என்ன பண்றது? ஏய், நீ வேற வயித்துல புளிய கரைக்காதடி. வீட்டுல இருக்கிற பிரச்சனையில அத்தை இங்க வந்து நின்னாங்கன்னா எல்லாம் கிடகிடத்து போயிடும். முதல்ல வெற்றியை ராதா கடத்துல தாலி கட்ட விட மாட்டாங்க, புரியுதா? வந்துட்டா. விஷயம் தெரிஞ்சா என்ன கழுத்தறுத்தே கொண்டு போட்டுருவேன் அம்மா. தயவு செஞ்சு எங்க அம்மாவை ஞாபகப்படுத்தாத சித்ரா. நல்ல நாள் அதுவுமா இவ வாயில இருந்து நல்ல வார்த்தை வருதா பாத்தீங்களா? நந்தினி, அந்த முள்ளங்க வேக வச்சு தண்ணியை கொண்டு போய் ஊத்திடு. சரிங்க. சரி கூட, நானே கொண்டு போய் வாசல்ல ஊத்திடுறேன். சிங்க்ல கொட்டினா ஒரே நாத்து அடிச்சிட்டு கிடக்கும். வெற்றி, 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 வெற்றி. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மான்றல்ல. உள்ள வாடா, வா, உள்ள வா. என்னங்க? வெற்றி, எங்கடா போயிருந்த? வாடா, உள்ள வாடா. வெற்றி, வா. எல்லாருமே என்னென்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் என் புள்ள பொய்ன்னு ஆக்கிட்டான்ல. சிங்கக்குட்டி மாதிரி வந்து நிக்கிறான் என் பையன். என் வீட்டுல யாராச்சும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசட்டுமே, பாப்போம். என்ன? நானா? நந்தினி, அத்தை சூடா ஒரு டீ போட்டு கொடுப்போம். சரிங்க அத்தை. கல்யாண நேரத்துல காணாம போயிட்டான்னு என்னெல்லாம் பேசினாங்க. எல்லாருக்கும் என் புள்ள வந்துட்டான்னு நான் காமிக்கணும். முதல்ல என் மருமக ராதாவுக்கு செய்தி சொல்லி அனுப்பணும். வெற்றி, வெற்றி, எனக்கு தெரியும் வெற்றி, நீ என்னன்னு இல்ல, இங்க இருக்க யாரையுமே கைவிட மாட்ட, வாக்கு கொடுத்த மீறவும் மாட்ட. எங்க போன? எங்க போன? இப்படி சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போறது நியாயமா இருக்கா? கேக்குறல்ல, உன்னை கட்டிக்க போறவ பதில் சொல்லு. வெற்றி, ஊருக்குள்ள ஒவ்வொருத்தையும் என்னென்ன பேசுறாளுங்க தெரியுமா? நீ என்ன கை விட்டுட்டியா, கட்டிக்க விருப்பம் இல்லாம தான் ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்க. ஊர்க்காரங்களை விட என்ன பெத்தவ என்ன சொன்னா தெரியுமா?
எங்க எல்லாரையும் முதுகுல குத்திட்டு நீ ஓடி போயிட்டேன்னு சொன்னா. எங்களை நடுத்தருல நிக்க வச்சு மூக்கறுத்துட்டேன்னு சொன்னாங்க. யார பார்த்து? ஏன் வெற்றியை பார்த்து சொன்னாங்க. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல பாத்தியா? நீ யாரையுமே ஏமாத்த மாட்ட மாம்சு. நீ கொடுத்த வாக்க என்னைக்குமே மீற மாட்ட. அது எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும்டி. அதனாலதான் நான் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன். வெற்றி, எங்க போயிருந்த? நந்தினி, வந்ததும் வராததுமா புள்ளகிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கியே. முதல்ல போய் டீ போடு. சமையல் முடிஞ்சதும் புள்ள முதல்ல சாப்பிட்டோம். மிச்சத்தை நாம அப்புறம் பேசிக்கலாம். வெற்றி, முதல்ல போய் குளிச்சுட்டு வா. நான் சுடுதண்ணி போடுறேன். இல்லம்மா, நான் வரும்போதே கிளம்பி தான் வந்தேன். வேணாம். சரி, நீ போய் மேல ரூம்ல இரு. நானே டீ போட்டு கொண்டு வரேன். போதுமே, இனி உன் ஆட்டம் தாங்காதே கமலா. பின்ன என் புள்ள யாரையும் ஏமாத்த மாட்டான், என்னையும் ஏமாத்த மாட்டான். அதான் இங்க வந்து நிக்கிறான் பாருங்க. அதனால நான் ஆட்டம் ஆடதான் செய்வேன். மாம்சு, நீ வந்துட்டல, எனக்கு அதுவே போதும். இதுக்கெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுன்னு வையேன். அவளுங்களா தப்பு தப்பா பேசுவாளுங்க. நான் போய் உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னவளுங்களோட வீடு வீடா போய் வெற்றி திரும்ப வந்த கதையை நான் போய் சொல்றேன். நீ போய் ரெஸ்ட் எடு. இதுக்கு மேல எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அத்தை வரேன். மாமா போயிட்டு வரேன். வரேன். ஏமா, உன் புள்ள வந்துட்டான். இனிமே பாத்திமாட்ட சொல்லி சிக்கனும் மட்டன் வாங்கி உன் கையால் சமைச்சு போட்டுட்டே இருப்பியே. ஏண்டா, என் பிள்ளைக்கு நானே என் கையால சத்தான சாப்பாடா சமைச்சு என் கையால நானே ஊட்டி விடுவேண்டா. உனக்கு என்ன வந்தது? போய் உன் வேலையை பார்ப்போம். வெற்றி, நீ போய் மேல இரு. அம்மா உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். என்னடி? என்னடி? அக்கா, நம்ம பாரதிதாசன் தெரு இருக்குல்ல, அங்க ஒரு புதுசா ஐஸ்கிரீம் பார்லர் ஓபன் பண்ணிருக்காங்களாம். வாக்கா போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல தீப்தி, நீ போயிட்டு வா, நான் வரல. ஏங்கா, உனக்கு தான் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமே. இல்ல, எனக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்லை. வெளியில போகவே பிடிக்கல. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூட்டிட்டு போயேன். என்னக்கா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க? இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சிருந்தா மனசு எப்படிக்கா சரியாகும்? வெளியே 4 இடம் போயிட்டு வந்ததாங்க மனசு சரியாகும். வாக்கா. இல்ல தீப்தி, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். நீ போயிட்டு வாயேன். அக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. அப்படி இந்த ரூம்ல என்னதான் இருக்குக்கா? ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிற. சாப்பாடு கூட ரூம்ல எடுத்துட்டு வந்து சாப்பிடுற. ஆமா, ஒருவேளை ரூம்ல யாரையாவது ஒளிச்சு ஏதாவது வச்சிருக்கியா? என்னக்கா? என்ன? உடனே ஓவரா இப்படிலாம் ஷாக் ஆகாத. நான் சும்மா தான் கேட்டேன். சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன். ஆமா, அட்லீஸ்ட் நாளைக்கு கோயிலுக்காவது என் கூட வாக்கா. சரி, எனக்கு ஆபீஸ் வேலை இருக்கு, நீ கிளம்புக்கா. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் முன்ன மாதிரி என் கூட சாதாரணமா பேச மாட்டேங்கிற. சரி, நீ கிளம்பு, அப்புறமா பேசிக்கலாம். அக்கா இருக்கா? கிளம்பு. போ போ, கிளம்பு.
போறேன்